கிளம்பி வெளியில தொடங்கியாச்சு. அதான் இது கொஞ்சம் போட லேட் ஆயிட்டு. அனைவருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதனால இந்த பட்டுஞ்ச பின்னுக்கு இந்த ஒளி கத்தைகள் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு குருவியை பாருங்க. குருவியோட 3 மடங்கு. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். புள்ளியோட ஜாரி கட்டி பிள்ளை சாட்டுங்க பிள்ளை நித்துறையா. உறவுகள் வணக்கம், நான் உங்கள் சாங்கர். நான் உங்கள் சஹிலா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட முதலாவது பொங்கல் என்ன, முதலாவது பொங்கல் முடிஞ்சது. ரெண்டாவது பொங்கல், முதலாவது பொங்கல் பொங்கல். நாங்கள் என்ன பிள்ளை வயசில் இருக்க பொங்கல் கூடாதுன்னு சொல்லுவோம். அதில் நாங்கள் பொங்கல் இன்றைக்கு வந்து தான் நாங்கள் சம்பிரதாயபூர்வமாக முதலாவது பொங்கல் பொங்க போகிறோம். என்ன அது சிம்பிளாக எங்களை விட்டால் பொங்க போகிறோம். என்ன ஓகே. இப்போ நேரம் எத்தனை மணி? பொங்கல் வந்து விடிய பொங்கி சூரியன் உதிக்க படைக்கணும். நாங்கள் சூரியன் உதிச்சா அப்புறம் தான் பொங்கல் வேணும் தெரியுமே. வெளிச்சம் காண எங்களுக்கு வீடியோவுக்கு அப்படி இல்லை. பிள்ளை இருந்தால் தெரிந்தானே பிள்ளை கிளம்பி வெளியில தொடங்கியாச்சு. அதான் இது கொஞ்சம் போட லேட் ஆகிட்டு. 5:30 கிளம்பி வெளிக்கிட்டாச்சு. 5:30 இப்போ எத்தனை 8:30 மட்டும் இதான் இந்த அவன் கரையுதா இல்லை புள்ளியோட ஜாரி கட்டி வலிக்கிட்டு. அது சரி, பிள்ளை சாட்டுங்க பிள்ளை நித்துறையா. நான் உண்மை சொல்லுவேன், பிள்ளை நித்துறையா பிள்ளை நம்மளும் வெளிப்பா அனுப்பினவா அது மட்டும் பிள்ளை சாட்டுப்படுதானே. முதலாவது பொங்கல். அதில் வந்து இன்றைக்கு நான் சேர்ந்து பொங்க போகிறேன். அதை சிம்பிளாக காட்டிக்கணும், பார்த்துக்கணும். எங்கள்கிட்ட முதலாவது பொங்கல் கொண்டாட வேணுமா இருக்குன்னு. சரியா பொங்க போவோம்மா. உண்மையில சொல்லுவேன், இன்றைக்கு என்னங்க நான் உண்மையில இருக்க இடையில சொல்லுவேன். சரி, மற்றது விஷ் பண்ணல நாங்கள் அனைவருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, பார்க்க நீங்களும் விஷ் பண்ணுங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றியும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். சில கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். இன்றைக்கு வேறு வீடியோ இருக்க ஓடி தெரியும். அதில் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணாடி உங்களுக்கு இதிலேயே நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஓகே பொங்குவோம்மா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதலாவது சம்பவம் என்னென்னு சொன்னால், பொம்பளைகள் மேக்கப் போடுதல் என்ன கோலம் போடட்டான் அப்படின்னு சும்மா பாடிக்கு என்னென்னா முதலாக வந்து கோலம் போட போகிறோம். கோலத்துக்கு வந்து தெரிந்தானே நாங்கள் ஆரம்பாளத்தில் அந்த ஓட்டு துண்டு இல்லாட்டி செங்கட்டி துண்டுலாம் இடித்து தான் போடுறது. இப்போ வந்து கோலத்துக்குன்னு சொல்லி தனி கோலமாக எல்லாம் வந்துட்டுது. அதில் வந்து அதில் சும்மா சிம்பிளாக கொய்க்கா போட்டுட்டு வாரேன். பொடி எங்களுக்கு ஒரு விலையும் இல்லை. உங்களுக்கு பார்த்து அங்கே அழுமினமா பார்க்கண்டு வெட்டியை கட்டின வாண்டிருப்போம். ஏதோ புத்து மதிப்புக்கு போடுவோம். என்ன செய்யறது? எந்த பக்கம் சரி எந்த பக்கம் பிள்ளை என்ன தெரியல. இதான் இந்த பேக்கே. இந்த பாரத்தறியெல்லாம் கோலம் போடணும். நாங்கள் வளமைதான நாங்கள் செங்கட்டியெல்லாம் வெடித்து போடுறது. ஓட்டு துண்டு செங்கட்டியை விட ஓட்டு துண்டு தான் நாங்கள் நிறைய பாவிக்கிறது. இது இங்கே எந்த பக்கம் நேரது ஒன்றும் தெரியல. சரி, இப்படி நான் ஒவ்வொரு கோடு வடக்குறதை பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நாங்கள் கோலத்தை போட்டுட்டு உங்களுக்கு கடைசியாக காட்டுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இல்லை கோலம் போடுற மாதிரி பஸ் கொடுக்கணும் தமிழுக்கு. நீ தான் போடுற மாதிரி காட்டுவேண்ணே பாருங்க. ரெக்கார்ட்லாம் போகுது இப்போ வந்துட்டு. சரி, இப்போ என்னண்டா பார்த்துருப்பீங்க, நான் கீறினது கோலமண்டு. அதுக்கு ஒரு பேர், அதுக்குள்ள சூரியன் வர எனக்கு கீறட்டா. சூரியனுக்கு எங்கே போவேன் நான்? ஏதாவது ஒரு பக்கம் சூரியனை மாற்றிடுவோம் கண்டு. இந்த கோடு வச்சு போகிற கொஞ்சம் ஈஸி. இந்த கையால் இடத்துல என்னென்னு தான் கோலம் போடுறதோட தெரியல. கேட்டான் சூரியன் மறைய கதவே உதிக்கிய கதவே உண்டு. உதிக்கிய கதறிட்டான் தான் கிடக்கு. தேவை செய்து இதை பார்த்து உடனே வீட்டை முயற்சி செய்யாங்க கோலம் பண்ணிட்டு. சரி, இப்போ பானை வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் போட்ட கோலத்தை காட்டேன். அலங்கோலம் இல்லை கோலம். சரியா, கோலம் ஏன்னா கருத்தில் கொள்கை. சரியா, இந்த சூரியன் பேரும் சூரியன் வந்து சொன்ன விடிய உதிக்கிற மாதிரி தான் சூரியன் தேவையா. அதனால் இந்த பட்டுஞ்ச பின்னுக்கு இந்த
ஒளி கற்றைகள் சூரிய இதெல்லாம் அப்படியே தெரிக்குது. இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. இஞ்சி கோலம் போய்க்க நீர் அங்கே போனீர். நான் கோலம் போடைக்க நீர் அங்கே போனீர். வலிக்கிட்டு போன என்ன கோலம் போட சொல்லி நீ மேக்கப் போடுறீங்க இல்லை. அப்போ உண்மையை சொல்லணும் சரியா? நான் உண்மையில சில கிடைக்க உண்மையில சொல்லுவேன்னு சொன்னா தானே, அதான் இதில் முதலா உண்மை. அடுத்த உண்மை சொல்லுவேன். வலிக்கிட்டேன் என்ன? சரி சொல்லிடுறேன், நான் மேக்கப் போட்டேன். வாங்க வாங்க வாங்க. எங்க அங்கே நிற்கிறீங்க? பொங்குது பொங்குது. இந்த பொங்குது கேக் மாதிரி விழுது தானே அப்படியே. இந்த முட்டை அடிக்க நுற மாதிரி வரும். ஓ விழுது. சார் நஞ்சு வேறுங்க. பொங்கி முடிஞ்சுது. என்ன சரி எனக்கு நிக்கிறது அதுக்கு பிறகுதான் எடுக்கிறேன். சரி சரி பானை வச்சுட்டு இப்போ பொங்கல் தருவீங்களா உங்களுக்கு? முதல்ல பொங்கல் தருவீங்களா? இன்றைக்கு நேரத்தை காட்ட ஃபோன் இல்லை. இப்போ இது புக்கை இல்லை கஜு புக்கை. எனக்கு கூட தான் டேஸ்ட்டாக இருக்கு. பொங்கி முடிஞ்சுதா? ஓகே ஓகே. அடுத்தது என்ன? வடையா? வடை மோதகம். மோதகம் இல்லை. இந்த ஏன் இப்படி செய்றீங்க? வந்து எடுத்தாங்க வேலை செய்யுங்க. வாங்க குடிஞ்ச மீன் வேலை செய்யுங்க. எடுத்து கழுவுமா? அடுத்தது என்னம்மா? கழுவின்னு வாங்க போங்க. சும்மா சொன்னால் வேலை செய்கிறாங்க இல்லை, அதனால் வீடியோ ஆன் பண்ணணும். விட்டான கழுவில் நடக்கு விளங்கல பாவம். ஐயோ இப்படி சொன்ன உடனே மகள்ராஜோட ஃபேன்ஸ் வந்து என்ன கழுவித்த போயிடும். நாங்கள் ஃபேம்பிள் செய்கிறது, நீங்கள் ஏன் சீரியஸாக எடுக்கிறீங்க? சரி இப்போ பொங்கியெல்லாம் முடிஞ்சு தானே. அடுத்தது என்ன? வடையா? மோதகம் இல்லையோ? ஏன் இதுக்கே இவ்வளோ பாடு? இல்லை இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிட்டுது. மோதம்னா லேட் ஆகுனே. இல்லை பொங்கல் பார்த்துக்க சொல்லல எல்லாருக்கும். சின்ன பிள்ளையோட கஷ்டம். படுக்கிறதே 2 மணி. அந்த கனவுக்கு போவாங்க நாக்கள். அதே மாதிரி தான் அந்த கதவுகள் போட்டுறது திறக்கிறது அவ்வளோ மெல்ல மெல்ல வச்சுக்கணும். கொஞ்சம் சத்தம் கட்டாலும் ஆள் எழும்பிடுவா. அடுத்த வாடை என்ன? எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நிறைய நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் காலம் மட்டும் போடுவோம். என்ன குக்கிங் வீடியோ, சமையல் வீடியோக்கெல்லாம் வரும் இனித்தான். எங்களை விட்டு சொல்கிற வடை ஒன்று ஒரு தனி டேஸ்ட் உண்டு. நான் வீடியோ எங்களுக்கான சொல்லலை, உங்கள் அம்மாக்கான சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, உண்மையாக இங்கே சொல்கிற வடை ஒன்று தனி டேஸ்ட். ஆனால் அவங்களுக்கு தெரியல அதை நாங்கள்.
சரி, இப்போ நாங்கள் பொங்கி சாப்பிட்டு ஓய்வெடுத்து எல்லாம் முடிஞ்சுது என்ன சிரிக்கிறீர்? ஓய்வு நிறைய எடுத்தாச்சு. ஓய்வு நிறைய எடுத்து இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி? 2:30 மணி 2:30 ஆகுது நினைக்கிறேன். மட்டும் நான் நேற்றைய மீது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பல்வேறு பட்டத்திருவிழா வீடியோ போடுறேன்னு சொல்லி இந்த கொஞ்சம் பிஞ்சின தலை போக முடியாது தானே. பொங்கல் பொங்கி களைச்சாச்சு. அது 1 மணிக்கு அங்கே பட்டத்தில் ஆரம்பிக்குது. குருவியை பார்த்தீங்க இந்த குருவியை பாருங்க. குருவியோட 3 மடங்கு எனக்கு தெரியல. இங்கே குருவியை காணல காய்ச்சிக்கணும். நாங்கள் திடீர்னு வித்தியாசம் குருவி வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு காட்டிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் உங்களுக்கு காட்டு. அதுக்குள்ள பறந்துட்டாங்களே ஒரு நீட்டு வாழைனா வாழை பெரிய ஒரு அந்த குருவியோட 3-4 மடங்கா இருக்குண்ணே. என்ன வச்சு நாங்கள் மறந்து போட்டோம்னா படத்துல அது போகணி ஆகி போட்டது. நாங்கள் பொங்கல்லாம் பொங்கி சாப்பிட்டு முடிஞ்சதுண்ணே. ஒரு சிம்மா ஒரு குட்டி வீடியோ உண்டு தானே எங்கள் முதலாவது பொங்கல். ஒரு எங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்குண்ணே. ஒரு 10 வருஷம் கழிய சாகனா காட்டலாம். அப்போ நாங்களே பார்க்க இப்படி தான் முதலாவது பொங்கல் சேர்ந்து நாங்கள் சொல்லி ஒரு எங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கும். அதில் உங்களோட பாய்ந்து கொண்டு நாங்கள் மட்டும் நீங்கள் நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பீங்களே எங்களுக்கு. இதுக்குள்ளே கமெண்ட்ஸ் நிறைய பேர் விஷ் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறோமே. ஓகே நன்றி. சொல்லும் என்ன செய்தி நினைக்கு பொங்கலுக்கு? பொங்கலுக்கோ ஐயோ ஐயோ என்ன சொல்லு என்ன ஐயோ இந்த சொல்லாங்க முறையில் என்னது என்ன ஐயோ சான்னு சொன்னாங்க. சாரி சாரியோட போட்ட வாடா பொங்கி கதவு இது என்ன அதுக்கு வேலை செய்யலாம் கஷ்டம். அந்த அம்மாவும் காட்டினாங்க. அம்மா அடியில் வட சுரை காலை காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஆளை காடையில் முதலும் காட்டையில் அவன் வேலை செய்து அப்படியால காட்ட முடியாது போயிட்டுது. இப்போ மாறி மாறி வச்சிருக்கணும். மாறி மாறி அதான் மாறி மாறி காட்டிட்டுப்போம். எல்லாம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பொங்கி முடிஞ்சதுன்னு வேற என்ன காய்க்கணும். எல்லாரும் அடிக்கடி சகானாவை கேட்குறீங்க. அது ஒரு விஷயம் என்ன காட்டுது. அன்றைக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்திருந்தது சகானா காட்டுங்க வேணுன்னு சொல்லி. நியூ இயர்க்கு எல்லாம் காட்ட சொல்லி வந்து அதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு காட்டுவோம் நாங்கள். கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் வளரட்டும் யோசிப்பாங்க என்னடா நீங்கள் அவ்வளோ சீன் போடுறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, பிள்ளைங்க கொஞ்சம் வளரட்டும். அதுக்கு பிறகு சின்ன தானே கொஞ்சம் வளரட்டும் வளர்ந்த அப்புறம் காட்டுவோம்னு சொல்லி நாங்கள் எடுத்த தீர்மானம் உண்டுன்னு. அதெல்லாம் கொஞ்சம் காலம் போக உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். குறைக்காயங்க. மற்றது நானும் ஒரு விஷயம் கேட்க வச்சுனேன். அந்த பிஸ்னஸுக்கு ஒரு கடை பார்த்து தெரியுமே அது கிடைக்குது இல்லை. உங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இங்கே அவங்களோட சொந்த காணியோ வெறும் காணியானாலும் பரவாயில்ல எங்களுக்கு என்ன வெறும் காணி இல்லாட்டி கடை ஏதாச்சும் எந்த இடத்துலேருந்து எந்த மட்டும் யாழ்ப்பாணம் டவுனாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி திருநெல்வேலி என்ன அங்காள சீட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த டவுனை அண்டிய பிரதேசங்களில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள திருநெல்வேலி சைட்டில் பரவாயில்லண்ணே. அப்போ அந்த ரோட்டில் பெலாலி ரோட் கேகேஎஸ் ரோட்டில் வந்து அது காணியோ இல்லாட்டி வீடோ என்ன வீடு காணியோ கடையோ கடை இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. இல்லாட்டி எங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், இதுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஒரு கடை ஒன்று தீர்றோம். இந்த வருஷத்துக்குள்ள அது கட்டாயம் உருவாக்கி ஆகணும் என்ன அந்த விஷயம். அது என்னென்னு சொல்லி பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இந்த புது வருஷத்தில் அதையும் சொல்லிக்கணும். ரோட் சைடில் இங்கே காணியாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ரோட் சைடில் இங்கே கடை இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் கட்டாயம் அதுக்குரிய எங்களுக்கு இடம் செட் ஆகிட்டுன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி குத்தகைக்கோ இல்லாட்டி வாடகைக்கு எடுத்துக்கொள்ளாம என்ன முடிப்போம் வீடியோவை. என்ன காய்க்கிழமை கிடக்கண்ணே என்ன முடிப்போம். சரி ஓகே அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவங்க மறக்காமைக்கு கேஸ் அங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாட்டி அன்சப்ஸ்கிரைப் கூட வந்து குடி மறைக்கிறோன்னு பார்த்தீங்களா? பண்ணாட்டி என்னன்னா தான் பண்ணலாம் அப்படிலாம். ஓகே பாய்.